ஆம் ஆத்மி எம்பி சுவாதி மாலிவால் தாக்கப்பட்ட விவகாரம் குறித்து காவல்துறை அறிக்கை அளிக்க இந்திய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்திய மகளிர் ஆணையம் தரப்பில் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆம் ஆத்மி எம்பி சுவாதி மாலிவால் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக இந்திய மகளிர் ஆணையம் டெல்லி காவல்துறைக்கு முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். சுவாதி மாலிவால் தாக்கப்பட்ட விவகாரம் குறித்து காவல்துறை அறிக்கை அளிக்க வேண்டும் என்று இந்திய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இது போன்ற சம்பவங்கள் எப்போதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் ஆம் ஆத்மி எம்பி சுவாதி மாலிவால் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக காவல்துறை உடனடியாக அறிக்கை அளிக்க வேண்டும் என்று இந்திய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறார்கள். டெல்லி காவல்துறைக்கு இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி காவல்துறை 3 நாட்களுக்குள் அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் இந்த சம்பவம் தொடர்பாக விளக்கங்கள் இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. டெல்லியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி எம்பி சுவாதி மாலிவால் தாக்கப்பட்ட விவகாரம் மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய இந்திய மகளிர் ஆணையம் இந்த விவகாரத்தை முக்கியமாக எடுத்துக் கொண்டதாகவும் பெண்களுக்கு எதிராக இதுபோன்று நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கருத்து தெரிவித்திருக்கின்றது. அதே போன்று அரசியலில் பெண்களுடைய ஆதிக்கம் தற்போதுதான் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் அதை தடுக்கும் விதமாக இதுபோன்று பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்படுகிறது என்றும் அதே போன்று எம்பியாக இருக்கக்கூடிய ஒருவர் மீது தாக்குதல் நடத்தப்படக்கூடியது என்பது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஆம் ஆத்மி எம்பி சுவாதி மாலிவால் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக இந்திய மகளிர் ஆணையம் டெல்லி காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும் 3 நாட்களுக்குள் அந்த அறிக்கை இருக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் இந்த சம்பவம் இந்த ஆம் ஆத்மி எம்பி சுவாதி மாலிவால் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக இந்த சம்பவத்தினுடைய முழு தகவலையும் உள்ளடக்கி இந்த அறிக்கை இருக்க வேண்டும் என்று டெல்லி காவல்துறைக்கு இந்திய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது.